அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே வளர்பிறை பஞ்சமி நமக்கு பூஜை செய்பவர்கள் 1 டம்ளர் தண்ணீரில் இந்த ஒரு பழத்தை மற்றும் இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குன்னா அதுவும் தீரும். பண பிரச்சனை, கடன் தொல்லை இருக்குன்னா அதுவும் தீரும். ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் கட்டாயமாக செய்து பாருங்கள். இதற்கு தேவையானது கண்ணாடி டம்ளர் கட்டாயமாக தேவைப்படும். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் அளவு நீங்கள் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரே ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சங்கனியை 2ஆக கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணிவிட்டு கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, கிராம்பு மொத்தம் 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சங்கனியில் 2 கிராம்பு குத்திக்கோங்க. இன்னொரு எலுமிச்சங்கனியில் 3 கிராம்பு குத்திக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு குத்தி வைக்கணும். குத்தி வச்சுட்டு அதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு மறுநாள் காலை வரை அது அப்படியே இருக்கணும். இரவு முழுவதும் நமக்கு இருக்கணும். காலையில் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு இந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுறணும். மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் இந்த பரிகாரம். உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கும் இந்த பரிகாரம். கடன் தொல்லை இருக்குன்னா அதுவும் சரியாகும். எல்லா வித பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த எலுமிச்சங்கனி பரிகாரம். குடும்பம் பிரிவில் இருக்குது, ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் இந்த பரிகாரம் செய்யும்போது அந்த பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும். சகல நன்மை கொடுக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை எல்லோருமே செய்து பாருங்கள். இதற்கு தேவையானது ஒரு எலுமிச்சங்கனியும் 5 கிராம்பும் கட்டாயமாக தேவை. அந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்க அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அந்த தண்ணீர் இழுத்துக்கும். அந்த எலுமிச்சங்கனி இழுத்துக்கும். மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அடுத்து இன்னொரு பரிகாரம். இது நீங்கள் தூங்குகிற இடத்துல வைக்கணும். இந்த பரிகாரம் பூஜை அறையில் நீங்கள் செய்து வச்சுருங்க. இந்த எலுமிச்சங்கனி பரிகாரம் பூஜை அறையில் செய்து வச்சுட்டு இந்த பரிகாரம் நீங்கள் தூங்குகிற இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அதாவது நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ அங்கே 1 டம்ளர் தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் தூங்கி எந்திரிச்ச பிறகு அந்த தண்ணீர் கால்படாத இடத்துல விட்டுருங்க. சிங்கில் கூட விட்டுருங்க. இந்த மாதிரி விடும்போது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். இன்னொன்று கெட்ட கனவுகள் வராமல் இருக்கும். உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, எண்ண ஓட்டங்கள் போய்க்கிட்டே இருக்குது. அதாவது தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் போய்க்கிட்டே இருக்குது. ஒரு திருப்தியான தூக்கம் இல்லை, ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லை அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வராகிமனை நினச்சிட்டு இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். பல நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த 2 பரிகாரக்குமே தேவையானது 1 டம்ளர் தான் நமக்கு தேவை. 1 டம்ளர் நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க. இல்லை என்கிட்ட 1 டம்ளர் கண்ணாடி டம்ளர் தான் இருக்குது அப்படின்னா கண்ணாடி பவுலில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். கண்ணாடி டம்ளரில் பயன்படுத்தும் போது தான் இந்த பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறும். இப்போ கண்ணாடி டம்ளர் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் டம்ளரை பயன்படுத்துங்க. இது இல்லாத பட்சத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். சில்வர் டம்ளர் நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸ் கொஞ்சம் பெரிய கிளாஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கூட நீங்கள் தூங்கி பாருங்கள். உங்கள் பக்கத்தில் வச்சு தூங்கி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும். வராகிமனுக்கு மாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை என்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் நிறைய கொடுத்துருக்குறேன். அது சேனல்லே இருக்கும். வேணுங்கிறவங்க அந்த பதிவை பார்த்துட்டு எந்த தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செய்துக்கோங்க. அதாவது சொந்த வீடு கட்டுவதற்காக தீபங்கள் சொல்லியிருக்கிறேன், சகல செல்வமும் கிடைப்பதற்காக தீபங்கள் சொல்லியிருக்கிறேன், நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக தீபங்கள் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு எந்த தீபங்கள் ஏற்றணுமோ அந்த தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வராகியனை மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது அனைத்து செல்வங்களுமே உங்களுக்கு உங்கள் கையில் சேரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வராகிமனுக்கு சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும்போது இன்னமும் உங்களுக்கு சற்று நல்ல பலன் கிடைக்கும். மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா வராகிமனுக்கு தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை சொல்ல வரல அப்படின்னா அவங்களுடைய நாமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஓம் ஸ்ரீம் வராகிய நமக அல்லது ஓம் பஞ்சமி தாயே போற்றி அதை சொல்லலாம். இந்த மாதிரி மந்திரத்தை ஒரு 9 முறை, ஒரு 11 முறை, 21 முறை இந்த மாதிரி நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். அர்ச்சனை கூட பண்ணலாம். குங்குமத்தில் அர்ச்சனை செய்வது, பூக்களால் அர்ச்சனை செய்வதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு தரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.